இயேசு சொல்றாரு, நான் நிறைய பேரை சுகப்படுத்தினேன், செத்தவனை உயிரோடு எழுப்பினேன், இதெல்லாம் பண்ணேன், இதுல எதுக்காக என்ன கல்லெறிய வரீங்கன்னு கேட்கிறாரு. செத்தவனை எழுப்புனது தப்பா, இல்ல வந்து குருடன் சுகமாக்குன அது தப்பா, என்ன விஷயத்துக்கு கல்லெறிய வரீங்க அப்படின்னு சொன்னப்ப, எங்களுக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை, நீ செத்தவனை எழுப்புனா கூட எங்களுக்கு அது டேஞ்சர் கிடையாது, ஆனா நீ தேவர்கள் ஒரு சப்ஜெக்ட சொல்லிட்ட பாரு, அதுதான் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம், நீ அந்த வார்த்தையை சொன்னனால நாங்கள் கல்லெறிகிறோம். தேவர்களைப் போல் ஆகலாம் என்பது பிசாசின் உபதேசம், தேவர்களாய் இருக்கிறோம் என்பது இயேசுவின் உபதேசம். இப்ப சொல்ல நீங்க நான் கடவுள் சொன்னீங்களாமே, நான் கடவுள் சொல்லப்பா, அது வந்து இவர் பாலா எடுத்த படம். நான் கடவுள் சொல்லல, நாம் கடவுள்னே. நான் கடவுள் சொன்னதான் தப்பு, நாம் கடவுள்ன்றது தப்பே இல்லை. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரு, நீங்க பக்கத்து வீட்டுக்காரு யாரோ ஒரு ஆளு, அது உங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு, நைட்டு ஒரு 11 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது உங்க வீட்டு பீரோவை திறந்துகிட்டு இருக்கிறாரு, என்னங்க செய்வீங்க? எந்திரிச்சு என்னையா பண்ற அப்படின்னு நான் சொன்னேன், இல்ல குழம்பு சட்டி எது மீதி இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு பீரோவை திறந்து உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்க? அவர் என்ன மோட்டிவ்ல வந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, உடனே அவர் என்ன செய்வீங்க? பிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவீங்க. ஒரு நாள் உங்க வீட்டு பையன் பீரோ திறந்துக்கிட்டு இருக்கான், இவன் என்ன கூட்டு போய் போலீஸ்ல கொடுப்பீங்களா? சொன்னது அவன், அதனால அவனை தூக்கி அங்க வச்சீங்க. அவன் வேலைக்காரன் சார், அவன் ஏஞ்சல் சார், ஃபாலன் ஏஞ்சல் சார், சார் அவன் டிரைவர் சார், சார் அவன் ஏஞ்சல் சார், அதனால அவனை தள்ளினார் சார், நான் பிள்ளை சார். அவனை ஹேண்டில் பண்ணதையும் அதை வச்சு என்ன அவர் ஹேண்டில் டீல் பண்ணுவான்னு எப்படி சொல்லலாம்? நீ கடவுள்னா உங்களுக்கு பசிக்க கூடாதுல, கடவுள்னா நீங்க சாக கூடாதுல, கடவுள்னா அடிச்சா வலிக்க கூடாதுல, இதெல்லாம் உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மைதான். அப்ப உங்களுக்கு வலிக்குதுல, அப்ப நீ கடவுள் இல்ல. ஆம்பளைன்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க? மீச. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நான் வேகமா போய் பார்த்துட்டு என்ன மீசையா காணோம், புரிஞ்ச மட்டும் கைத்தட்டு, என்ன மீசையா காணோம், அப்ப இது ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னா அது ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? இன்னைக்கு உனக்கு பலவீனம் வருதுன்றனால நீ வந்து கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? இல்ல உனக்கு பசிக்கிறனால மீசை இன்னைக்கு இல்லடா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்து பார், ஆமா இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பாரு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மகிழ்ச்சியோடு இயேசு முடித்ததை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கத்தக்கதாய் நமக்கு தேவன் ஒரு வாழ்க்கையை அவர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். ஸோ வி ஆர் ஹியர் டு என்ஜாய் த விக்ட்ரி ஆஃப் காட். கர்த்தர் செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நமக்கு முன்பாக நாம் முடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று எதுவும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கவில்லை. ஏனென்றால் எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லும்போதே நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறபடினால் it's not the matter how much we are blessed, it's the matter how much we understand the blessing. Amen. ஆகவே நாம் எல்லோரும் ஒரே விதமாய்த்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் வேறு வேறு அளவிலே புரிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ புரிந்து கொள்வதே நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து நம்மை புரிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்வாராக. தேவனால் இலவசமாய் அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு அவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். The purpose of the Holy Spirit is to understand whatever freely given to us. நமக்கு எதையெல்லாம் தேவன் இலவசமாய் தந்திருக்கிறாரோ அதையெல்லாம்
புரிந்து கொள்வதற்காக தான் ஆவியானவர் கொடுத்துருக்காரு. ஆவியானவர் என்பது ஆவியில் நிறைஞ்சு அப்படியே அந்நிய பாஷையில் பேசி இட்ஸ் குட், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வேலை அதோடு என்ன செய்யவில்லை, முடியவில்லை. அவர் ஒரு அட்வொகேட்டாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். என்னுடைய லீகல் அட்வைசராக அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் அவருடைய வேலை என்னன்னா, தேவனால் அருளப்பட்டவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு. கை தட்டுங்க அவர் தாமே. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அப்போ தேவன் ஏன் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்தாருன்னா, உன்னுடைய விழுந்து போன மனசை வச்சுலாம் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ கொடுத்துருக்குறேன். ஒரு சாதாரண பிஷப் ஆகிட்டனாலே எனக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றதை நான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுமா. எந்த இடத்த விற்கலாம், எந்த இடத்த வாங்கலாம், எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, எதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, எதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, போகும்போது செங்கோலை மட்டும் கையில் கொடுத்துட்டு போனால் போதும், எந்த கணக்கு நான் என்று ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ என்னுடைய டோட்டல் எனக்கு இவ்வளோ பவர் இருக்கான்னு அந்த பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுமா. 6 மாதமாக நீங்கள் டெய்லி எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, இவ்வளோ பவர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா. அப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய மாதம். 6 மாதம் சார், 60 வருஷம் ஆனாலும் ஐயா தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். ஸோ 6 months ஆனாலும் இல்லை 60 years ஆனாலும் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரமும் வல்லமையும் மகத்துவமும் அது புரிஞ்சுக்க முடியாத அளவு இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கம், the purpose of the Holy Spirit is to make you understand the blessings which are freely given to you. Amen. ஸோ அந்த வசனத்தை நம்ம வாசித்து நாம் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. தமிழில் ஒரு வார்த்தை மிஸ்ஸிங்கு, NIVயில் ஆங்கிலத்தில் அந்த வேர்டு இருக்குது. தேவனால் எங்களுக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை. கை தட்டுங்க ஒருவருக்கு. What God has freely given to us. இலவசமாய் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். My beloved brother and sister, you have been anointed with Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், இலவசமாய் எதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த ஆவியானவர் உங்களுக்குள் அதை சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய மிகப்பெரிய நோக்கங்களில் ஒன்று அவர் உங்களுக்கு போதிப்பது. இப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் ஆவியில் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆத்துமா அல்லது மனது என்று சொல்லப்படுகிற உங்களுடைய சோலில் அதை கொண்டு வருவதற்கு ஆவியானவர் வேலை செய்கிறார். இந்த சோலில் 3 மேஜர் பார்ட் இருக்குது. 3 மேஜர் பார்ட் இருக்குது. ஒன்று வில், இன்னொன்று மைண்ட், இன்னொன்று ஃபீலிங்ஸ். அதாவது மனது, சித்தம், அடுத்து உணர்ச்சி. இப்போ இந்த சித்தத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வரும்போது அது மைண்டுக்குள்ளே போய் உங்கள் உணர்ச்சிக்குள்ளே வருது பாருங்க. தட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் வேர்ட் ஆஃப் காட் உங்களை டியூன் பண்ணுது. செட் யுவர் மைண்ட் வித் த திங்ஸ் அபவ். மேலான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், நாடுங்கள். யூ ஹாவ் டு செட் யுவர் மைண்ட், யூ ஹாவ் டு டியூன் யுவர் மைண்ட். இப்போ வேர்ட் ஆஃப் காட் கேட்க கேட்க உங்கள் மைண்டு டியூன் ஆகும்போது உங்கள் பாடியில், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முடிச்சுகள் அவிழ ஆரம்பிக்கிறது, அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆகவே புதிய சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனது அந்த புது ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகுது. அதனால தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பெரிய அழகான ஜெபம் என்னவென்றால், தேவரீர் என் இருதயத்தை விசாலமாக்கும். இந்த பிரச்சனை என்னன்னா, ஆவில தேவன் நிறைய ஆசீர்வதிச்சிட்டாரா, பிசாசு நீ எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் ஆத்மா வழியாக தானே நீ வரணும். அதனால உன் மனசை குறிக்கிறேன். ஆமாம், மனசை குறுக்கி உனக்கு குறுகிய மனதை நான் கொடுத்துட்டேன்னா நீ என்ன செய்ய மாட்ட. எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் லோடு வெளியில் வரணும்னா இங்கே வாசல் குறுகியதாக இருந்துச்சுன்னா லோடு வெளியே வராது. அதனால தான் ஒரு காலத்தில் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம்னா ஐயோ தப்பு, அது புறஜாதிக்குரியதுன்னு சொல்லி அந்த வாசலை குறுக்கணும். தெய்வீக சுகம், நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஐயோ வியாதி தேவன் தந்து உன்னை உருவாக்குகிறார் என்று சொல்லி நம்ம வாசலை குறுக்கணும். நீ யூ ஆர் அனாயிண்டட், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவன் ஆமேன்றான்.
ஆனால் நீங்கள் கிறிஸ்து அப்படின்னா இயேசு தான் கிறிஸ்துன்றான். கிறிஸ்துனாலே அனாயிட்டடு. ஜீசஸ் கிரைஸ்ட்னா இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஜஸ்டின் கிரைஸ்ட், விஜய் கிரைஸ்ட், நீங்க கிறிஸ்துவா இருக்கிறீர்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அர்த்தம். இப்ப நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களே, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவா இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தை பாவத்திலிருந்து, உங்கள் குடும்பத்தை வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிற இரட்சகராய் உங்களை தேவன் தெரிந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அதனாலதான் யோசேப்பு ஒரு நாட்டையே ரட்சித்தான் வறுமையிலிருந்து. அவன் சொல்றான், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை அனுப்பினார். உங்கள் குடும்பத்திலே உங்களை யோசேப்புகளாய் தேவன் தெரிந்திருக்கிறார். உங்கள் மீது ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடியது. நீங்கள் உங்கள் குடும்பத்தின் யோசேப்பு, நீங்கள் பட்டணத்தின் யோசேப்பு, நீங்கள் இந்த தேசத்தின் யோசேப்பு. யோசேப்பு சொன்னா ரட்சிப்பு அருளும்படிக்கு என்னை அனுப்பினார். அவன் வந்து கிறிஸ்துவா? ஆம், ரட்சிக்கிற மீட்கிறவர்கள் கிறிஸ்துவா இருக்கிறார்கள். இப்போ பாருங்க, பையனுக்கு பேர் வைக்கும்போது அப்பா பேரை சேர்த்தானே வைக்கிறீங்க. இப்போ நான் வைக்கிறது இல்லை, பட் அதான் வந்து யூதர்கள் பழக்கம். அப்பா பேரை சேர்த்து வைக்க மாட்டாங்களாம், அப்பா பேரே வச்சுருவாங்க. அதான் சகரியாக குழந்தை பிறந்தப்ப சகரியான் பேர் வைக்க வந்தாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு தேவன் தன்னுடைய பேரை வைக்கிறாரு. ஆமென். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னது யாரு சொல்லுங்க? சாரால் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆகார் சொன்னால் இட் வாஸ் an illegal connection. She said, அவர் என்னை காண்கிற தேவன். ஆகாரை பற்றி பேசுகிற ஊழியர்கள் ஆகாரின் தேவனை பற்றி பேச மறந்து விடுகிறார்கள். ஆகாரின் தேவன் யார்? ஆகாரையும் காண்கிற தேவன். தேவன் எவ்வளவு ஜெனரஸ், அதான் சொல்ல வரேன். இந்த மனநிலை நமக்குள் வர வேண்டும். அப்போ நான் கடவுள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை பேசணும். அது போகிற பக்கம் ஒரு சின்ன பார்ட்டு. அப்படி போகும்போது எங்கே வைப்ரேஷன் வருதோ அந்த சப்ஜெக்ட் பிசாசுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? பஸ்ஸை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் இறங்கி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ ஜனங்கள் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. இதுதான் கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பிற்காக அவருடைய ஊழியத்திற்கு நீங்கள் செலுத்துகிற கரையம். அப்போ கரையம் ஒன்றே கிடையாது, நிச்சயமாய் கிடையாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு, நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நான் பணக்காரனாவதற்கு, நான் நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கு, இந்த நல்ல காரியங்கள் எதற்கும் நான் கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எனக்காக ஒருவர் சிலுவையிலே கிரயம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரை பற்றி பேசுவதற்காக ஒருவன் என்னை விமர்சிப்பார் என்றால் அது எனக்காக அவர் கிரயம் கொடுத்தது போல இப்பொழுது அவருக்காக நாம் கிரயம் கொடுக்கிறோம். ஒரு விவசாயி ஒரு நிலத்துக்கு தண்ணியை வந்து திருப்பி விடுவானா. அந்த தண்ணி போயிட்டே இருக்கும்போது இந்த நிலம் வேஸ்ட்டு அப்படின்னு இல்லை போதும்னு நினச்சான்னா அந்த விவசாயி இதை ஆஃப் பண்ணிட்டு இங்கிட்டு திறந்து விட்டுருவானா. இப்படி தான் ராஜாக்களுடைய மனது கர்த்தர் கையில் இருக்குதான். அவர் திடீர்னு இப்படி ஓப்பன் பண்ணுவார், அடுத்து அப்படி ஓப்பன் பண்ணிடுவார். அடுத்த கட்ட விஷயங்களை பேசுவதற்கு எப்போவுமே ஒரு புது லெவலுக்கு நீங்கள் பேச போகும்போது when you are the pioneer of the ministry, உங்களுக்கு பேர் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தான் முன்னோடிகள். அப்போ முத ஒரு சப்ஜெக்டை பேசும்போது ஜனங்கள் கொதிப்பார்கள். உங்கள் குரூப்லேருந்து வெளியே கூட போவாங்க. என்ன வரு நான் கடவுள்னு பேசுகிறாரு அப்படின்னு செய்வாங்க. அப்போ இந்த கல்லெறியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆமாம், சொல்லால் அடித்த சுந்தரியா, கல்லால் அடித்தாங்க அவரை, நம்மளை சொல்லால் அடிப்பாங்க. அப்போ நீங்கள் தான் முத போகிறீங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் ஜனங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 100 பேர் வருவாங்க இதே பிரசங்கத்தை பேசுறதுக்கு. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் முத ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவனுக்கு பேர் மூத்த குமாரன். அப்போ பைபிள் சொல்லுது மூத்த குமாரனுக்கு என்ன பாகமா? சேஷ்டபுத்திர பாகம். ஏன்னா அவன் தானே எல்லாத்தையும் சமாளித்தான். அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு பாட்டு கொடுக்கும்போது முத சப்ஜெக்ட் பேசுறவனுக்கு 2 பாட்டை கொடுறாரு. ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். என்னத்தை தைரியமா பிரசங்கிட்டாங்க? அவருடைய பிரசங்கம் பரிசேயன் பிரசங்கம் போல அல்ல, தைரியமாய் பிரசங்கித்தார். நீ பாவம் செய்யக்கூடாது என்பதை நீ எங்க வேணாலும் தைரியமா பிரசங்கம் பண்ணலாம், மக்கள் உங்களை வரவேற்பார்கள். ஆனால் உன் பாவங்களுக்கான கரியத்தை இயேசு கொடுத்துட்டாரு, அதனால நீ பாவியா இருந்தா கூட அவர் ஏத்துக்கிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு வர முடியும் என்று நீ சொல்லுவதற்கு ஒரு பில்லு தேவைப்படும். பரலோகம் என்பது பரிசுத்தவான்களுக்கான இடம் அப்படி பிரசங்கம் பண்ணேன்னு வச்சுக்காங்களேன், அது ஈஸி, எல்லாரும் வரவேற்பாங்க, நல்லா பண்றாரு.
ஆனால் பரலோகம் என்பது பரிசுத்தவான்களுக்கான இடம் அல்ல, அது மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கான இடம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது அவனுக்கு ஏதோ லைட்டாக இடிக்கும். நல்லா பாருங்க, இயேசு ஒரு தடவை கேட்டார், நான் நிறைய நற்கிரியை பண்ணேன்பா, செத்தவனை உயிரோடு எழுப்பினேன், குருடனை சுகமாக்கினேன், செவிடனை கேட்க வச்சேன், இப்போ எல்லாம் கல்லை தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க கட்டடம் கட்டுற மாதிரி. இப்போ ஆனால் அவனை என்ன செஞ்சிருவாங்க, கல் எடுத்துருவாங்க சார். விபச்சார ஸ்திரீ வேசியில் இல்லை எவனை பார்த்தாலும் கல்லறியன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க பேரை வந்து கலை பிடுங்கும் ஊழியம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பேரை வச்சுக்கோங்க. ஏசுனா என்ன சொல்கிற, கலையை பிடுங்கக்கூடாது. ஏன்னா நீ நாளைக்கு மணியாக போகிற ஒன்று இன்னைக்கு கலை மாதிரி தெரியும், நீ கலை நினச்சி பிடுங்கிட்டீன்னா மணியையும் பிடுங்கிடுவப்பா. அதனால் அது உன் வேலை கிடையாது. நீ பிடுங்கணும்னு யோசித்தீங்கன்னா தயவு செய்து இல்லை, நீ கலையை என்ன செய்யாத, பிடுங்காத, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து எந்த ஆணியையும் இது பண்ண வேணாம்பா, நீ திரும்பி தயவு செய்து கொஞ்ச நேரம் பைபிளை படி அப்படின்ற. பைபிளில் கலையை பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது கலையை பிடுங்குறதுக்குன்னே ஒரு எவ்வளோ ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாதவர் ஜனங்கள் இருக்கும்போது நான் சொன்னேன், தம்பி முதலாவது நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுறது அப்புறம் இருக்கட்டும், ஊழியத்தோட டைட்டில் மாற்றிருங்க. ஏன்னா வசனம் தெரிஞ்சவன் நேராக அவங்கள்ட்ட மோதிடுவான். என் அன்புக்குறியில் உங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம சரி. அப்போ மனிதர்கள் வந்து லைட்டாக அப்படியே கொந்தளிக்கிறார்கள். கொந்தளிக்கும் போது நான் உடனே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த இடம் இயேசு சொல்கிறார், நான் நிறையா பேரை சுகப்படுத்தினேன், செத்தவனை உயிரோடு எழுப்பினேன், இதெல்லாம் பண்ணேன், இதில் எதுக்காக என்ன கல்லெறிய வரீங்கன்னு கேட்குறாரு. செத்தவனை எழுப்புனது தப்பா, இல்லை வந்து குருடனை சுகமாக்குன அது தப்பா, என்ன விஷயத்துக்குப்பா கல்லெறிய வரீங்க அப்படின்னு சொன்னப்போ, எங்களுக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை, நீ செத்தவனை எழுப்புனா கூட எங்களுக்கு அது டேஞ்சர் கிடையாது, ஆனால் நீ தேவர்கள்னு ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்ட பாரு, அதுதான் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம். நீ அந்த வார்த்தையை சொன்னனால நாங்கள் கல்லெறிகிறோம். அப்பவே அவர் கண்டுபிடிச்சிட்டார், ஓ இதுதான் மேட்ரா, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய. அப்போ பிசாசு என்ன சொல்றான், செத்தவனை எழுப்புகிற ஊழியர்களை கூட கல்லெல்லாம் எறிய மாட்டான். ஆனால் நீங்கள் கடவுள்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க, நீங்க அவருடைய சாயல், நீ கடவுள்னு ஆமென் சொல்லுங்க. அப்புறமேட்டு நீங்க இந்த பூமியில நீங்க கடவுளாக தாங்க இருக்கிறீங்க. ஆமென். விதை ஒன்று போடும்போது சுரையொன்று எப்படி முளைக்கும், புலிக்கு பிறந்து எப்படி பூனையா இருக்கும். சார் உங்களை படைச்சது கடவுளா இல்லையா, உங்களை படைச்சது கடவுளா இல்லையா? பைபிள் சொல்லுது, அந்த ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, அந்த ஆதாம் தேவனுடைய மகனாய் இருந்தான் இருக்கு. அப்ப தேவன் வந்து கடவுள்னா ஆதாம் யாரு? இப்ப சொல்ல நீங்க நான் கடவுள்னு சொன்னீங்களாமே, நான் கடவுள்னு சொல்லப்பா, அது வந்து இவர் பாலா எடுத்த படம். நான் கடவுள் சொல்லல, நாம் கடவுள்னே. நான் கடவுள் சொன்னாலும் தப்பு, நாம் கடவுள்ன்றது தப்பே இல்லை. ஏனென்றால் நான் சொல்லவில்லை, இயேசு சொன்னார். இதற்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டுமா? கட்டாயம் பதில் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அல்ல, உங்களுக்கு. இந்த சத்தியம் சரியானது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்விகளுக்கான பதில்கள் தான் வேதாகமத்தில் பல பகுதிகளை நிரப்பி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வாக்குவாதங்களை குறித்து பவுல் கேள்விப்பட்டானாம். கேள்விப்பட்டபடினால் ஒரு சாப்டர் எழுதுறான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வந்து என்ன எழுதுறான், அதை குறித்த கண்டினியூட்டி எழுதுறாரு பவுல். இதை குறித்து நான் கேள்விப்படுகிறேன், இதை பற்றி நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்க ஊழியக்காரனை ரொம்ப ஜூம் பண்றாங்க, அப்படி இல்லப்பா, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிறவனும் அல்ல. மெசேஜ் எதுல இருந்து வருது? ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்து தான் வருது. இயேசுவோட மெசேஜ் எங்கிருந்து வந்துச்சு? விதை தூவுறதை பார்த்து அந்த விதை தூவுவதில் அந்த ஜனங்கள் சராசரி வாழ்க்கையிலிருந்து தான் இயேசு பேசினார். என் அன்புக்குரியவர்களே, 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறான் என்று கேள்விப்பட்ட போது ஒரு சாப்டர் எழுதுறாரு பவுல். உங்களுக்குள்ளே விபச்சாரம் ஒன்று பிரதியட்சமாய் சொல்லப்படுகிறது. எவனோ ஒருத்தன் போட்டு விட்டுட்டே இருந்திருக்கான் பவுல்கிட்ட. நான் கேள்விப்படுகிறேன், சிலவற்றை நான் நம்பவும் செய்கிறேன், எல்லாத்தையும் இல்லை, நான் சிலதை நம்புறேன். ஆவியானவர் எனக்கு சொல்றாரு. ஸோ வந்து நான் என்ன சொல்றேன், நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அந்த 5ஆவது அதிகாரத்தில் எழுதுறாரு. அடுத்து 7ஆவது அதிகாரத்தில் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து, திருமணம் ஆவதை குறித்து கேள்வி கேட்டிருக்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு. அன்புக்குரிய ஜனங்களை கேள்விகளை கொடுத்து குழப்பும் போது நீங்கள் அவர்களை தெளிய வைப்பதற்கு பதில்களை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எப்பவுமே பிசாசு ரொம்ப அழகு கவர்ச்சியா இருப்பான். எதுல? மத சம்பந்த காரியங்கள்ல, மதம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல பிசாசு மாதிரி கவர்ச்சி யாரும் கொடுக்க முடியாது. ஒழுங்கு, டிசிப்ளின், சோ கால்டு டிசிப்ளின், அப்படி இப்படின்னு கொடுப்பான். ஒரு ஊழியக்காரர் ஒரு தரிசனத்துக்கு போகும்போது ஒரு 5000 பேர் அமைதியாக உட்காந்து ஒரு சபையில் அப்படியே அமைதியாக வொர்ஷிப் பண்ணி சூப்பராக இருந்த. உள்ள நுழைஞ்ச உடனே எவ்ரிதிங் வாஸ் இன் ஆர்டர். எல்லாமே அழகாக இருந்துச்சான், ஆர்டராக இருந்துச்சான். பாடல், வொர்ஷிப் எல்லாம் அப்படியே
சூப்பராக இருந்துச்சான். அவர் பார்த்தோன்னு ஆண்டவர் எவ்வளவு அழகாக இருக்குன்னாராம். உடனே ஆவியானவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இப்பொழுது இவர்கள் மீது தெளி அப்படின்னாராம். உடனே அவர் என்ன செஞ்சாரா, இயேசுவின் ரத்தத்தை இவர்கள் மீது நான் தெளிக்கிறேன். தெளித்த உடனே கொஞ்ச நேரத்து உள்ளுக்குள்ள ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அசுத்தாய் பிடிச்ச அந்த இடமே அல்லோகலப்பட்டுருச்சான். கர்த்தர் சொன்னார், பாத்தியா, அம்புட்டு சோ கால்டு டிசிப்ளின், இதுக்குள்ளதான் அம்புட்டு ஆவி இருக்கு. ஏசுனார் உள்ள வரும்போது கலையும். ஒருத்தர் ஏற்கனவே தேவாலயத்திலே அசுத்தாய் பிடித்த, பைபிளே ரொம்ப சேலஞ்சிங்கான வேர்டு, தேவாலயத்தில் அசுத்தாய் பிடித்த ஒருத்தன் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழி பாடிட்டு இருக்கான். நல்லா போயிட்டு இருந்துச்சு சர்வீஸ். ஏசுனார் உள்ள வந்தவன சர்வீஸ் என்ன ஆகி போச்சு, கொஞ்சம் கலவரம் ஆயிடுச்சு. பாஸ்டர் சொல்றாரு, நல்லா இருந்தப்ப இல்லை, நீங்க நல்லா இல்லப்பா. உள்ளுக்கு இருந்த பாம்பு சுடுதண்ணி ஊற்றுனா வெளியே என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகுது. அப்ப கலவரம் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன், நீங்க சரியான ஊழியக்காரன்னு அர்த்தம். அது எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அதனால பைபிள் சொல்லுது, உலகத்தை கலக்குகிறவர்கள். நல்லா தானப்பா போயிட்டு இருந்துச்சு, ஏன் நீ வந்தோன்னு ஒரு கலவரம் ஆகுதுன்னா அவனுக்கு பேர் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள். people who are changing the world upside down. அது ஆங்கிலத்திற்கு உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இதுவரை நாம் கேட்ட சத்தியங்கள், வார்த்தைகள், இவைகளை தலைகளாக்கக்கூடிய காரியங்கள். எல்லா பிப்ளிக்கல் வேர்டுக்கும் தப்பான கோடை சொல்லி கொடுத்துட்டான் பிசாசு. எல்லா பரிசுத்தம், பாவம், எல்லாத்துக்குமே தப்பான மீனிங் சொல்லி வச்சுட்டான். அதனால நீங்க பைபிள்ல பரிசுத்தம் படிக்கும் போது தான் நீங்க எதான் படிப்பீங்க. எல்லாத்துக்கும் ராங் இன்ஃபர்மேஷன். ஒப்பு கொடுத்தல் ஒரு வார்த்தை. இந்த ஒப்பு கொடுத்தல் உங்க மனசுல எல்லாம் என்ன வருது? ஒப்பு கொடுத்தல் என்ன ஞாபகத்துக்கு வருது? கண்ணீரோடு கூட நாம் எல்லோரும் இப்போது ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்தல் கண்ணீர் வந்துருச்சா? கதறி அடுத்து முன்னாடி கை நீட்டி, ஓ இன்னைக்கு அழுது ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க சார். அப்போ ஒப்பு கொடுத்தல்னா அழுது கதறி. அதனால தான் புதுசாக மிரல்றான், ஒப்பு கொடுக்கணுமா, ஒப்பு விப்போம் அப்புறமேட்டு ஒப்பு விப்போம் பயப்படுறான். அப்போ ஒப்பு வித்தல்னா இந்த கோடை இதுக்கு கோடு இப்படி எழுதிட்டான் பிசாசு. ஆனால் ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன, ஒப்புவித்தல் என்றால் என்ன என்பது வேறு விஷயம். பைபிளில் சொல்லுது, அப்பொழுது பரிசேயர்கள் இயேசுவை பிலாத்துவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். என்ன சொல்ல வராங்க? சார், இனிமே இந்த கேஸை நீங்க பார்த்துக்காங்க, எங்களால் பார்க்க முடியாது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என் லைஃபை இனி நான் பார்க்கல, நீங்க பார்த்துக்காங்க என்று ஒப்பு கொடுப்பது. பவுல் ஒப்பு கொடுன்னு சொல்லும் போதெல்லாம் இதான் மைண்ட்ல வச்சு சொன்னான். அப்பொழுது பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தான். ஹேண்ட் ஓவர், கையை கழுவுறது. இன்னும் அழகா சொல்ல போனா ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? கையை கழுவுறது. இப்ப நான் என் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்த என்ன அர்த்தம்? என் கையை கழுவிட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி எந்திரிச்சுவாங்க, இளைஞர்கள் எந்திரிப்பாங்க, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஒரிஜினல் மீனிங் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு இயேசுநாதர் மேலையும் ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே ஆர்வம் பெருகிறதுக்காக பிசாசு இந்த வார்த்தைக்கெல்லாம் தப்பான அர்த்தத்தை சொல்றான். இப்ப நான் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நான் 4 வசனம் சொல்லிட்டேன். இப்ப நீ கண்ணீரோடுன்னு சொன்னில, இதுக்கு 2 வசனம் சொல்லுங்க. மனசுல இன்னும் இருக்கு கண்ணீரோடு வசனம் சொல்லுப்பா. ஏன் விசனமா இருக்கிற? அப்ப வசனம் இல்ல, இவங்க பாஸ்ட்ரானமி, புதிதாக சேர்க்கப்பட்ட பைபிள்ல ஒன்று பாஸ்ட்ராலஜியா, பாஸ்ட்ரானமி. அதாவது பைபிள் கிடையாது எங்களுக்கு, பாஸ்டர் சொல்லுவதே வேதம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ எல்லாத்தையும் டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு. பரிசுத்தம், ஒரு ஊழியர் அழகா சொன்னார். பரிசுத்தம்னா என்ன சொல்லுங்க? பரிசுத்தம்னா என்ன? பாவம் செய்யாம இருக்கிறது. அதான் எதிர்மறையத்தான் சொல்றீங்க. பரிசுத்தத்துக்கு டெஃபினிஷன் நீங்க சொல்லல, பாவத்துக்கு ஆப்போசிட் தான் பேசிட்டு இருக்கீங்க. பரிசுத்தம்னா பாவம் செய்யாம இருக்கிறது. சரி, பாவமே பிசாசு வந்ததுக்கப்புறம் ஆரம்பமாச்சு. ஆனால் பிசாசெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னாரே, அவர் என்ன தம்ம போடாமல் இருந்தாரா? அவர் பாவமே வரலையே. ஒரு ஊழியக்காரர் தான் கேட்கிறாரு, அப்போ பாவமே வராதப்ப பரிசுத்தத்துக்கு என்ன டெஃபினிஷன்? பாவத்துக்கு எதிர்மறைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாவமே அங்கே கிடையாது. அப்போ பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தமே ஆமே கீழ்ப்படிதல். அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க, அது பண்றது இது பண்றது, இதெல்லாம் செய்யறது நல்லது. நான் என்ன சொல்ல வரேன், கீழ்ப்படிதலுக்கு அது அர்த்தம் சொல்லாத. கீழ்ப்படிதல் என்பது வேறு. பைபிள் சொல்லுது, இந்த உபதேச சத்தியத்திற்கு, இந்த கிருபையின் உபதேசத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தபடியினால். அப்ப கீழ்ப்படிவது என்றால் என்னன்னா, ராகாப் என்கிற வேசி கீழ்ப்படியாதவர்களோடு
சேதமாகாதிருந்தால்